ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. மாலய பட்சத்தின் ஒவ்வொரு திதியிலும் தர்ப்பணம் செய்வதன் பலன்கள். மாலயம் என்றால் கூட்டாக வருதல். மறைந்த நம் முன்னோர்கள் மொத்தமாக கூடும் நேரமே மாலய பட்சம். பட்சம் என்றால் 15 நாட்கள். மறைந்த நமது முன்னோர் 15 நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மாலய பட்சம். இது புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி அமாவாசை வரை நீடிக்கும். புரட்டாசியில் வரும் இந்த அமாவாசையை மாலய அமாவாசை எனப்படும். தை அமாவாசை, ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட உயர்ந்தது இது. மற்ற மாதங்களில் அமாவாசை என்று முன்னோரை நினைத்து தர்ப்பணம் செய்வோம். ஆனால் மாலயபட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை தினமும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஒட்டுமொத்த முன்னோரையும் அப்போது நினைவு கூற வேண்டும். தீர்த்த கரைகளுக்கு சென்று புனித நீராடி நம் முன்னோர் ஆத்மா சாந்திக்காக பிரார்த்தித்து வர வேண்டும். குருமார்களுக்கு ஆடைகள் தட்சணை, ஏழைகளுக்கு உணவு உதவி, படிக்க சிரமப்படும் மாணவர்களுக்கு கல்வி உதவி, நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி ஆகியவை தானமளிக்க வேண்டும். நமது தேசத்தின் பல நூற்றாண்டுகளுக்கும் முந்தைய வரலாற்றை கூட தெரிந்து வைத்திருக்கும் பலர் தங்கள் மூதாதையரின் 3 தலைமுறைகளை முன்புள்ளவர்கள் பெயர் நினைவில் வைத்திருப்பதில்லை. அந்த பயிற்சியை இந்த மாலய காலத்தில் நமது குழந்தைகளுக்கு அளிக்க வேண்டும். தற்போது நினைவில் உள்ள தலைமுறையினர் பெயரை டைரியில் குறிக்கச் சொல்ல வேண்டும். அப்படியானால் தான் எதிர்காலத்தில் தர்ப்பணம் சிராத்தம் குறித்து அறிவு நம்மிடையே நீடித்து நிலைத்திருக்கும். மாலய பட்சத்தின் ஒவ்வொரு திதியிலும் தர்ப்பணம் செய்வதன் பலன்கள். 1ஆம் நாள் பிரதமை, பணம் சேரும். 2ஆம் நாள் த்விதியை, ஒழுக்கமான குழந்தைகள் பிறத்தல். 3ஆம் நாள் திருதியை, நினைத்தது நிறைவேறுதல். 4ஆம் நாள் சதுர்த்தி, பகைவர்களிடமிருந்து தப்பித்தல். 5ஆம் நாள் பஞ்சமி, வீடு நிலம் முதலான சொத்து வாங்குதல். 6ஆம் நாள் சஷ்டி, புகழ் கிடைத்தல். 7ஆம் நாள் சப்தமி, சிறந்த பதவிகளை அடைதல். 8ஆம் நாள் அஷ்டமி, சமயோஜித புத்தி அறிவாற்றல் கிடைத்தல். 9ஆம் நாள் நவமி, சிறந்த வாழ்க்கை துணை, குடும்பத்திற்கு ஏற்ற மருமகள் அமைதல், பேத்தி, புத்திசாலியான பெண் குழந்தைகள் பிறத்தல். 10ஆம் நாள் தசமி, நீண்ட நாள் ஆசை நிறைவேறுதல். 11ஆம் நாள் ஏகாதசி, படிப்பு, விளையாட்டு, கலையில் வளர்ச்சி. 12ஆம் நாள் துவாதசி, தங்க நகை சேர்தல். 13ஆம் நாள் திரையோதசி, பசுக்கள், விவசாய அபிவிருத்தி, தீர்க்காயுள், ஆரோக்கியம், சுதந்திரமான வேலை அல்லது தொழில். 14ஆம் நாள் சதுர்தசி, பாவம் நீங்குதல், எதிர்கால தலைமுறைக்கு நன்மை. 15ஆம் நாள் மாலய அமாவாசை, முன் சொன்ன அத்தனை பலன்களும் நம்மை சேர முன்னோர் ஆசி வழங்குதல். எனவே மாலயபட்சம் என்னும் அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் இருந்தால் புண்ணியம் நமக்கு மட்டுமல்ல, நம் தலைமுறையினருக்கும் சேர்ந்துதான். இறைவன் அருளால் பொறுமையுடன் காத்திருக்க தெரியாதவர்கள் அனைவருக்கும் காலம் கைகூடும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய